வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் எல்லாமே கேட்டது தான். நீங்கள் நிறையா முறை இந்த கேள்வியை எழுப்பியிருக்கீங்க. எல்லா காணொலிக்கிலையும் இந்த ஒரு கேள்வி இல்லாமல் இருக்கவே இருக்காது. நாங்கள் இப்போ ஊருக்கு போகிறோம், இது எடுத்துகிட்டு வரலாமா, இல்லை ஊர்லேருந்து வரோம், இது எடுத்துகிட்டு வரலாமாங்கிற ஒரு கேள்வி. மிக முக்கியமான இன்னொரு கேள்வியும் வரும், எடுத்துகிட்டு வரலாம், அதை செக்கினில் வைக்கணுமா கேபினில் வைக்கணுமா, இந்த மாதிரி கேள்வி வரும். இன்னும் 2 மாதங்களில் பள்ளி விடுமுறை வரப்போகுது. ஸோ சம்மர் ஹாலிடே நீங்கள் எல்லாமே பிளான் பண்ணுங்க. நிறைய பேர் இங்கே இந்தியா போவாங்க. ஸோ முடிஞ்சு இந்தியாவிலேருந்து இங்கே வருவாங்க. ஸோ எதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகக்கூடாது, எதெல்லாம் எங்கே வைக்கணும், செக்கினா கேபினான்னு தெரிஞ்சுன்னா நம்ம பிளான் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஹாலிடேக்கு டிக்கெட்டை எப்போ புக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொட்டு பேச போகிறோம். இது எல்லாமே இத்துறையில் வல்லுநர்கள் கொண்டு பேச போகிறோம். இன்றைக்கி நம்மளோட சிட்டி ஏர் டிராவல்ஸோட நிறுவனர் பிரகாஷ் அவர்கள் இணைய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி 16வது வருடத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க. அதற்கு எங்களோட சேனல் சார்பாகவும் பார்த்து கொண்டிருக்க மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஏன்னா 16 வருஷங்கிறது ஒரு சுலபமான ஒரு காரியமே கிடையாது. நன்றி உங்கள் வாழ்த்துக்களுக்கு. 16 வருஷம். இந்த மார்ச் 13th we are entering the 16th year of City Air. அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன். கஸ்டமரோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்திருக்க முடியாது. இது எல்லாமே I have to thank all the customers who supported throughout the years during ups and downs. அவங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் எங்களை இந்த அளவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களோட டீமையும் கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். காரணம் நாங்கள் இப்போ அட்லாண்ட் ட்ரிப்பில் ஹிந்து டெம்பிள் ஆஃப் அட்லாண்டா போனோம். ஈவன் ரஜினியில் சாப்பிட போனோம். அங்கே நிறைய பேர் மீட் பண்ணோம். அங்கே மீட் பண்ணவங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. நாங்கள் இப்போ ரீசெண்டாக சிட்டி ஏர் ட்ராவலில் புக் பண்ணோம். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கஸ்டமர் சர்வீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னாங்க. ஸோ நல்ல டீலில் கொடுத்தாங்கன்னு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ பிரேம். ஸோ அதுலேருந்தே கேள்விக்கும் வருவோம். ஏன்னா நிறைய பேர் என் நண்பர்களும் இப்போ வாட்ஸ்அப் பகிர்லாம் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக என்ன டீல் இருக்குது, ஃப்ளைட் டீல் இருக்குது. ஏன்னா சம்மர் ஹாலிடே வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே டூ அண்ட் ஃப்ரோ போவாங்க. யூஎஸ்ஏலேருந்து இந்தியா போவாங்க. ஸோ என்ன ஃப்ளைட் டீல் இப்போ இருக்குது, எது ரைட் டைம் புக் பண்ணுறதுக்கு? இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு டீல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜனவரிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த மந்த் தான் ரொம்ப பீக்கில் இருக்குது சம்மர் ட்ராவலோட என்கொயரி எல்லாமே. ஸோ எமிரேட்ஸ், கத்தார் அண்ட் ஏர் இண்டியா டீல்ஸ் இப்போ நிறைய இருக்குது, நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ சிட்டி ஏரில் we are giving like around 4% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ டோட்டலாக ஒரு ஃபேமிலிக்கு $6,000 வருது அப்படின்னா $240 சேவ் பண்ணுவாங்க ரெகுலர் ப்ரைஸோட. 4% ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் தான் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே ஃபேமிலியாக தான் புக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ளைட் அந்த டூ அண்ட் ஃப்ரோ 5,000 தாண்டிடும். ஸோ 4% ஒரு நல்ல சேவிங்ஸ். தேங்க்யூ. இதையொட்டி அடுத்த கேள்வியும் வருது. அதாவது இப்போ இங்கேருந்து இந்தியா போகிறாங்க, திரும்ப இந்தியாவிலேருந்து இங்கே வராங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணுறது நான் என்ன நினைக்கிறேன்னா எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாது, ரொம்ப முக்கியம் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் ஆஃப்டர் ட்ரம்ப் 2.0 ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம் இமிக்ரேஷன் அண்ட் பார்டரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ரோ எதெல்லாம் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதில் ரொம்ப முக்கியமான நிறைய பேர் கிட்ட இந்த பிக்கிள் ஊருக்கா இந்தியாவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரலாமா கூடாதா அப்படின்னு. மெயின் பெரிஷபிள் ஐட்டத்தை செக்இன்ல எப்பவுமே போட்டுரும். பிக்கிள்ஸ் எப்பவுமே செக்இன்ல தான் போட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட் கேரியில் பிக்கிள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா அது நீங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுருப்பீங்க, இல்லை பிளாஸ்டிக்கில் வச்சுருப்பீங்க, சில்லி ஆப்ஷன் இருக்கும், ஆயில் இருக்கும். செக்இன் அப்படிங்கிற நம்ம 2 பேக் செக்இன் பேக் கிடைக்கும் 50 பவுண்டுக்கு. அந்த 2 செக்இன் பேக்கில் வைக்கக்கூடாத ஐட்டங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே வைக்கக்கூடாது. அதாவது பேட்ரி ஆப்ரேட்டட் ஸ்டப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லித்தியம் அயன் பேட்ரி ஆப்ரேட் பண்ணுற எந்த எக்யூப்மெண்ட்டும் நம்ம செக்இன் பேக்கில் வைக்கக்கூடாது. ஐபேடோ, ஃபோன்ஸோ, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து வர சொல்ல சீடோ, பிளான்டேஷன் ஐட்டம்ஸ் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. அதாவது இங்கே அது க்ரோ ஆகும் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கிறது எதுக்குமே நம்ம கொண்டு வரக்கூடாது. ரொம்ப நல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. எனக்கு இந்த பேட்டரி பற்றி சொன்னீங்க, எனக்கு புரியுது. ஸோ எதெல்லாம் லித்தியம் பேட்டரி எதுவுமே நீங்கள் வக்கீலில் வைக்காதீங்க. எல்லாத்தையும் உங்கள் கையோட கேபின் பேக்கில் எடுத்துகிட்டு வந்துருங்க. அது கேமராவாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அது புரியுது. இப்போ டாய்ஸ் என்ன வராங்கன்னா இப்போ பேரண்ட்ஸ் வரும்போது டாய்ஸ் வாங்கிட்டு வராங்க. அவங்க பேர குழந்தைங்க இங்கே இருக்கும்போது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வராங்க ஒரு அன்பு மிகுதி இல்லை. அதில் நம்ம நார்மல் லித்தியம் பேட்டரியில் நார்மல் பேட்டரிஸ் வைக்கிறாங்க. AAA பேட்டரிஸோ AA பேட்டரிஸோட எடுத்துகிட்டு வராங்க. நம்ம இப்போ பேட்டரி அப்படின்னு இருக்குச்சுல, நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தோன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு செக்இனில் வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல பாயிண்ட்டுங்க. ஏன்னா டைமில் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு AAA பேட்டரியோட அப்படியே வச்சு நம்ம பேக் பண்ணிவிடுவோம். தயவு செஞ்சு பண்ணுறாங்க. பேக் பண்ணுறது முன்னாடி ஒரு முறை செக் பண்ணிங்க. உள்ள பேட்டரி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டு, ஏன்னா இங்கே எல்லா பேட்டரியும் இங்கே கிடைக்குது. ஸோ இங்கே வாங்கிக்கலாம். நல்ல பாயிண்ட் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ, ரிகார்டிங் அந்த சீட்ஸை எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது எனக்கு புரியுது. இப்போ லீவ்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கறி லீவ்ஸை ட்ரை பண்ணியாவது எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுவுமே நாட் அலோடு இல்லை. கறி லீவ்ஸ் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது தான். அது சிலவங்க ரிஸ்க் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம செக் பண்ண சொல்ல they will throw it out.
ஸோ கட்டாயம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு இன்சிடென்ட் படித்தேன். சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து செக் பண்ண வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆல்வேஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அங்கே கஸ்டம்ஸில் பார்க்கும்போது அதை வந்து எடுத்துகிட்டு போட்டு ப்ளஸ் ஃபைன் போட்டதாக வந்து அந்த நபர் போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில. பட் நான் என்ன சொல்கிறேன், பெஸ்ட்டு அப்ரோச் என்னென்னா வந்து கறி லீவ்ஸை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கும்போது, இல்லைனா ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா பவுடரும் அலோடு இல்லை ப்ரோ. எல்லாமே பேக்ட் ஐட்டமாக இருந்ததுன்னா அலௌடு. பேக்டாக இருக்கலாம், பவுடர்டாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நாட் அலௌட். ஆமாம், எனிதிங் பெரிஷபிள் நாட் அலௌட். மேஜர் வந்து எதுவுமே பெரிஷார் ஐட்டம் வந்து எதுவுமே வந்து நாட் அலௌட். ஆரஞ்சோ கிரேப்ஸ் மாதிரி, அது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. மேஜர் வந்து எனிதிங் பெரிஷபிள், அங்கேருந்து காய்கறி எடுத்துகிட்டு வர்றது அதெல்லாம் நாட் அலௌட். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரூட்டில் வந்து கிரேப்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சொன்னதுனால எனக்கு இந்த கேள்வி வருது. கிரேப்ஸ் வந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரலாமா? ட்ரை கிரேப்ஸு அது ஓகே அலௌடு தானே? ரைசின்ஸ்லாம் கொண்டு வரலாம். ட்ரை கிரேப்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ரைசின்ஸ் இல்லையா? ஆமாம், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதை எடுத்துகிட்டு வராங்க, ஈவன் நாங்களும் எடுத்து வந்திருக்கோம். ஸோ மேக் ஷூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேங்கோ வந்து அலௌடு கிடையாது. அதே ட்ரை மேங்கோ அது வந்து நம்ம குழம்புக்கு உபயோகப்படுத்துறதுக்காக அது அலௌடு தான் இல்லையா? ஆமாம், எனிதிங் ட்ரையாக இருக்கிறது எதுவுமே கொண்டு வரலாம். ஆமாம், ஈவன் வந்து ட்ரை ஃபிஷ் கூட அலௌடு தான். கருவாடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதுவுமே அலௌடு தான். ட்ரை ஃபிஷ் எடுத்துகிட்டு வரலாம். மீட் வந்து மேரினேட்டட் மீட்லாம் அலௌடு கிடையாது. ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க. ஒருவர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து அத்தியாவசியமான பொருட்களோ கண்டிப்பாக வந்து கேபினில் வைக்கலாங்கும் போது அங்கே வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் எக்ஸாம்பிள் சொன்னீங்களா? அது நீங்கள் மக்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க ட்ராவல் பண்ண சொல்ல பேரண்ட்ஸ் வர்றாங்க. இங்கே வர சொல்ல அவங்களுக்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆனோடனே அவங்க மெடிசன் தேட சொல்ல மெடிசன் வந்து அவங்க பேக்கில் இல்லை, ஹேண்ட் கேரியில் இல்லைன்னொன்னே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செக்இன் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் பதப்பதப்பில் திருப்பி ஃப்ளைட்டை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி டீபோர்ட் பண்ணிட்டாங்க பேசஞ்சரை. எதுக்கு இதை நம்ம சொல்கிறோம்னா, மெயின் வந்து நம்மளுக்கு தேவையான டேப்லெட்ஸோ மெடிசின் வந்து டேப்லெட் ஃபார்மில், லிக்விட் ஃபார்ம்னா அந்த சைஸ் மினிமம் சைஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆஸ்மாக்கு யூஸ் பண்ணுற இன்ஹேலர்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாமே ஹேண்ட் கேரியில் வச்சுக்கோங்க. சில டைமில் ஃப்ளைட் ஓவர் புக் ஆகிட்டு செக்இன் பண்ணுங்கன்னு கேட்டில் கேட்பாங்க. அது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் கிளியராக சொல்லிடுங்க, இது வந்து என்னோட மெடிசின் இதில் இருக்குது, அதனால் பண்ண முடியாது அப்படின்னு. இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் பிரகாஷ் ப்ரோவும் விரும்பினார். ஏன்னா பெரியவங்க வராங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கும், அதுக்கு கண்டிப்பாக மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். அது எல்லாமே தயவு செஞ்சு உங்கள் கையில் ஹேண்ட் லக்கேஜில் வச்சிங்க, தயவு செஞ்சு இதில் போட்டுறாங்க. ப்ளஸ் நீங்கள் அந்த மெடிசனுக்கான எப்பயுமே அந்த மாதிரி மெடிசன் இருக்கும்போது கண்டிப்பாக டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுவுமே கையில் வச்சிங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் எப்போவுமே பயணம் ரொம்ப இனிதாகவே இருக்கும். ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். நம்ம பேரண்ட்ஸ் வர்றாங்கன்னா அவங்கள ரொம்ப பயங்காட்டவும் வேண்டாம். இனிமேல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. ரொம்ப இது பண்ணும் அது பண்ணுன்னு எடுத்து வச்சுட்டு ஓவர் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் ரொம்ப டயர்டில் என்ன ஆகும்னா வாமிட் எடுக்கிற மாதிரி கேசஸ் வர்றாங்க. அதனால் ஃப்ளைட்டில் வந்து டீப்ளைன் பண்ணிடுறாங்க. டீப்ளைன் பண்ணான்னா அதுக்கப்புறம் திருப்பி அவங்கள அடுத்த ஃப்ளைட்டில் மாற்றி கொண்டு வரதுக்கு ரொம்ப பிரச்சனையாகும், டைம் எடுக்கும். அது ரெண்டு பக்கமும் மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால் பேரண்ட்ஸ் வரும்போது நான் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது, தயவுசெய்து நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் சிட்டி ஏர் ட்ராவல்ஸும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசும்போது அவங்க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, நீங்கள் யார் வரா, ஏன்னா வந்து எங்களுக்கும் இது நடந்திருக்கு. ஸோ பேரண்ட்ஸுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஐட்னரி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் டிலே இல்லாமல் கரெக்டான நேரத்தில் எப்படி நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிறது அந்த மாதிரி கொடுப்பாங்க. ப்ளஸ் எல்லா தடவையும் நம்ம சொல்லியிருக்கோம், தயவு செஞ்சு வந்து அசிஸ்டன்ஸ் வந்து புக் பண்ணுங்க, அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி மெயின் வந்து வீல் சேர் அசிஸ்டன்ட் வேணால் வீல் சேர் அசிஸ்டன்ட் ஒன்றும் ஒரே பண்ண வேண்டாம், நம்மளுக்கு எது இல்லாமல் பண்ணி கொடுப்பாங்க ஏர்லைனில். சீசனில் மட்டும் வரச்செல்லாம் கொஞ்சம் ஃப்ளைட் அதிக கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்க சொல்ல யோசிக்கலாம் வேண்டாம், நம்மளை கட்டாயம் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க, கட்டாயம் கூட்டிகிட்டு தான் போவாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் நம்மளை வந்து வீல் சேர் வரலையே அப்படின்லாம் பயப்பட வேண்டாம், அவங்க வந்து கட்டாயம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி கொடுத்தீங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஐடியா இருந்திருக்கும், எதெல்லாம் எங்கெங்கே வைக்கணும், இதெல்லாம் எடுத்துகிட்டே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லை, அது ரொம்ப யூஸ்ஃபுல், மெடிக்கல் பற்றி சொன்ன விஷயம். ஸோ நிறையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை வந்து 16வது வருடத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறீங்க. பார்த்து கொண்டு இருக்க மக்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.